அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் மணிமேகலை தொடர் பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் பயிற்சி வகுப்பினை எடுக்க வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் சி அருள் செல்வம் அம்மா அவர்களையும் பயிற்சி பெற வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். தமிழியல் துறையில் சிறந்து விளங்கும் மனிதர்களில் ஒருவரான பேராசிரியர் முனைவர் சி அருள் செல்வம் அம்மா அவர்கள் PhD பட்டம் பெற்று கல்வியில் சிறப்பிடம் பெற்றுள்ளார். இவர் 2010 முதல் 16 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியர் பணியில் ஈடுபட்டுள்ளார். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக தனது கல்வி சேவையை தொடர்கிறார். இலக்கிய சுடர், கல்விக்கனி, செம்மொழி ஆய்வு சுடர், குரல் ஆய்வு செம்மல், தமிழ் கல்வி செம்மல், ஔவையார் விருது என தனது கல்வி சேவைக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். நேரலை சொற்பொழிகளும் ஆற்றியுள்ளார். நேரலை வகுப்புகள் பலவும் எடுத்துள்ளார். இவரது குறுந்தொகை வகுப்பு நமது அண்ணா நூற்றாண்டு யூடியூப் சேனலில் காண கிடைக்கிறது. 21க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் மூலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகிறார். அம்மா அவர்களின் கல்வி பணி மென்மேலும் சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் வாழ்த்துகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? செய்திக்குள்ளே போகலாமா? மணிமேகலை தொடர் பயிற்சி வகுப்பு. இதுக்கு கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் யார் யார் பங்கேற்றீங்க? ஓகே, சிறப்பு. அப்போ நான் உங்களை கேள்வி கேட்கலாம் தானே? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் பெருசாலாம் கேட்டுற மாட்டாங்க. சரி, மணிமேகலையை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாருமே தெரிஞ்சிருப்போம், சின்ன வயசில் படிச்சிருப்போம், மணிமேகலையை படிச்சிருப்போம். தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டோம். மணிமேகலையை பற்றி உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தெரியும்? ஒரு சின்ன குறும் செய்தியாக சொன்னீங்கன்னா கூட போதும். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. சிறப்பு. மாதவியினுடைய மகளினுடைய வாழ்க்கை வரலாறு ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்று. இரட்டை காப்பியத்தில் ஒன்று. வேற பௌத்த மதத்தை சார்ந்தது. இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். பசிப்பிணி போக்கிய ஒரு பசிப்பிணி போக்குவதற்கு நம்மளுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு அழகான ஒரு இலக்கியம். பரவாயில்ல, நிறைய செய்திகள் சொல்கிறீங்க. பசிப்பிணி அப்படின்னு சொன்னதுனால சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய ஒரு அழகான காப்பியம். பசிப்பிணி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை வைத்து தான் இந்த நாளில் இன்றைய தினம் நம்ம வகுப்பு பார்க்க போகிறோம். சிறப்பையா எடுத்து கொடுத்தீங்க, நன்றி. அள்ள குறையாத அமுத சுரபி, இதுதான் இன்னைக்கு வகுப்புடைய தலைப்பு. சரிங்களா? அள்ள குறையாத அமுத சுரபி நம்மளுடைய மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு 3 காதைகளை மட்டும் அடிப்படையாக வச்சு, அதுலேயும் எல்லா பாடல்களையெல்லாம் நான் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பயிற்சி வகுப்பு தான். நாங்கள் பயிற்சி கொடுப்போம், நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் போய் அதை பயிற்சி பண்ணணும். ஒரு சில செய்திகளை மட்டும், ஒரு சில பாடல்களுக்கான செய்திகளை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நாளைய தினமும் இதே வகுப்புக்கு என்னை அழைத்திருக்கிற பட்சத்தில் வருவேன் என்றால் தாங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பயிற்சி எடுத்தீர்கள் என்பதையும் முடிந்தால் எடுத்திருந்தால் சொல்லலாம், தவறில்லை. ஏன்னா அடுத்த வாரம் வரைக்கும் நேரம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்திரம் பெற்ற காதை, பாத்திர மரபு கூறிய காதை, ஆபுத்திரன் திறன் அறிவித்த காதை அப்படின்னு சொல்லி 3 காதைகளில் இருந்து சில செய்திகளை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த வகையில் முதலாவது நகரலே சரி, மணிமேகலைனா என்ன? நீங்கள் ஒரு சில செய்திகள் சொன்னீங்க. நானும் சில செய்திகளை உங்கள் மனதில் பதிவு செய்துட்டு கடந்து போகலான்னு இருக்கேன். மணிமேகலை தமிழருடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் அது ஒன்று, இரட்டை காப்பியத்தில் ஒன்று. அதே மாதிரி இதை பாடியவர் யார் அப்படின்னா சீழ்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி ஐயா சொன்னது போல் பௌத்த இலக்கியம் சார்ந்த ஒரு அழகான ஒரு இலக்கியம் தான். சரிங்களா? அடுத்து நீங்கள் சொன்ன கதை தான் கோவலன்
மாதவி அவர்களுக்கு பிறந்த மணிமேகலை என்ற ஒரு பெண்ணினுடைய, ஒரு சிறு குழந்தையினுடைய வாழ்வியலை முழுமையாக பேசக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த மணிமேகலை. அதே போல் அதாவது பசிப்பிணி போக்கிய ஒரு போக்குன்னா ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அதே போல் அதாவது பசிப்பிணியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அதே மாதிரி மாதவியின் மகள் மணிமேகலின் துறவு, சரியா. அடுத்து இளமை செல்வம் நிலையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. மணிமேகலைக்கு மணிமேகலா தெய்வம் அமுத சுரபி என்னும் ஒரு அட்சய பாத்திரத்தை வழங்கிய ஒரு செய்தி. அதன் மூலம் என்ன நடந்தது என்கிற செய்திகளை தான் இந்த இலக்கியம் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்மை உலகமோ மறுமை உலகமோ இன்னும் பல பல பிறவிகள் உண்டு என்கிற செய்திகளையும் நம்மளுடைய மணிமேகலை நம்மளுக்கு பதிவு பண்ணுது, சரிங்களா. முற்பிறப்பை அறியக்கூடிய பல செய்திகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த பிறவியிலும் நீ பிறப்பா என்கிற செய்திகளை எல்லாமே பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இலக்கியம் தான் இந்த மணிமேகலை. நம்ம நினைப்போம் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை இது மதம் சார்ந்து இருக்குது அப்படின்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆனால் அதையும் தாண்டி பார்த்தோன்னா இதில் நம்மளுடைய வாழ்வியலை முழுமையாக பேசியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிடலாம், சரிங்களா. அந்த வகையில் இதை பாடியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் மணிமேகலினுடைய ஆசிரியர், சரிங்களா. சாத்தனார் சாத்து அப்படிங்கிற, அதாவது சாத்துவன். வணிகத்தை வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு வாணிகம் பண்ணக்கூடிய ஒரு வணிகத்தை பற்றி சொல்லுவாங்க. அதே போல் வண்டிகளில் ஏற்றிட்டு போயிட்டு பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டு சரக்குகளை எடுத்துகிட்டு போயிட்டு வாணிகம் செய்யக்கூடிய ரெண்டு விதமான வாணிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்குறோம். அதில் சாத்துவன் அப்படிங்கிறது வண்டி மாடுகள், அதாவது நிலத்தில் செய்யக்கூடிய ஒரு வணிகத்தை பற்றி பேசக்கூடியது. இவர் நிலத்தில் வணிகம் செய்யக்கூடியவராக இருந்ததுனால இவர் வந்து சாத்துவனார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீத்தலை அப்படிங்கிற கிராமத்தில் அந்த ஊரில் பிறந்ததுனால சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீழ்த்தலை அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த காலத்தில் எழுத்தாணி வைத்து எழுதுவார்கள் இல்லையா. தலையில் ஒரு சந்தேகம் வரும்பொழுது அப்பப்போ என்ன பண்ணுவாங்களாம், இடித்து கொள்வார்களாம். அதனால் காயம் ஏற்பட்டு சீல் வடிகிறதுனால சீழ்த்தலை சாத்தனார் என்றும் அழைக்கப்பட்டார்னும் பலவிதமான செய்திகள் சொல்லப்படுறாங்க. எதெல்லாம் உண்மைங்கிறது தெரியல. செவிவழி செய்திகளும் இருக்குது, இலக்கியங்கள் பதிவு பண்ணிய செய்திகளும் இருக்குது, சரிங்களா. இப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி இவருடைய பெயரில் பல காலத்தில் புலவர்கள் இருந்ததுனால இவர் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம். தானியங்களை வியாபாரம் வணிகம் செய்ததுனால இவர் வந்து கூல வணிகர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்படுறார், சரிங்களா. அந்த மாதிரி இவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர். இவர் மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்தை புத்த சமயத்தை பரப்பும் ஒரு நூலாக தான் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தலைப்பு பார்த்தோம்? அள்ள குறையாத அட்சய பாத்திரம். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அட்சய திருதியை அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். அந்த நாள் வந்தால் எல்லாருமே எங்கே போய் நிற்போம்? நகைக்கடையில் போய் நிற்போம், சரிங்களா. காசு இருக்கோ இல்லையோ முதல் நாள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவோம், அது முன்பதிவு பண்ணி நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம். அது கூட விளம்பரங்கள் நிறைய கொடுப்பாங்க. நீங்கள் முன்பதிவு பண்ணிடுங்க, அன்றைய விலையில் நீங்கள் என்னைக்கு பதிவு பண்ணீங்களோ அந்த நாளுக்கான விலையில் எது குறைவாக இருக்கோ அதில் தரோன்னு கூட நம்மளுக்கு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. எதற்காக இந்த தங்கத்தை தேடி ஓடுறோம்? எது நம்மளுக்கு நிறையணும், அதாவது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகரிக்கும், அது மாதிரி நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திக்காக தான். நம்மளுக்கு இருக்கிறதுலே நம்ம சிறந்தது எதுன்னு நினைக்கிறோம்? பொண்ணு, நல்லா தங்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து நல்லா வசதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுனால நம்ம ஆசைப்பட்டு நம்ம வந்து ஓடி சேர்க்கறதுக்கு ஓடக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அட்சய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அட்சயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழிவில்லாத, குறைவில்லாத அப்படிங்கிற ஒரு 2 பொருளில் வந்து அந்த வார்த்தை வந்து கையாளப்படுது. அதே மாதிரி மணிமேகலையில் அமுத சுரபி அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு ஒரு பாத்திரம், அதுபோல் ஒரு பாத்திரத்தை சொல்லக்கூடிய செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? இந்த அட்சய பாத்திரம், இந்த அமுத சுரபி அப்படிங்கிறது இது வந்து மணிமேகலையில் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு ஒரு செய்தி கிடையாது. இது வந்து ஆரம்ப காலத்திலேயே சரியா புராணங்கள் இதிகாசங்களிலேயே இந்த இந்த மாதிரி செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, விஸ்வாமித்திரர் காலத்திலே அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் முனிவர் தான் நம்மளுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு அவர் அரசர்னு தெரியும்? விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் முனிவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் வந்து ஒரு அரசர். அவர் முனிவராக ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு அட்சய பாத்திரம் தான். சரிங்களா? அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால் புராண கதைகள் தான். நம்புகிறோம் நம்பலைங்கிறது இல்லை, அதில் இருக்கிற செய்திகளை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த விஸ்வாமித்திரர் ஒரு அரசனாக இருந்தார். அவர் வந்து தன்னுடைய படை வீரர்கள்லாம் திரட்டிட்டு ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போது வசிட்டர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவருடைய ஆசிரமத்தை கடந்து வராரு. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல போயிட்டு அந்த வசிட்ட முனிவர்கிட்ட எங்களுக்கும் எங்கள் படை வீரர்களுக்கும் நீங்கள் உணவளியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வசிட்டரோட அவங்க மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, படை வீரர்கள்னால் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா? அந்த காலத்தில் நம்மளுக்கு ரெடிமேடு உணவுகள்லாம் கிடையாது. கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம வந்து சமைக்கணும்னா ஒருத்தரால் முடியாது இல்லையா? அந்த அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, விதவிதமாக கொடுக்குறாங்க சாப்பாடு. யாருக்கு? படை வீரர்களுக்கெல்லாம். அவங்க வந்து வேணும் வேணும்னு கேட்குறாங்க. இவங்க வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன கேட்டாலும். சரிங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய வெரைட்டியில் வகைகள் சொல்கிறாங்க இல்லையா, என்னென்ன உணவுன்னு. அந்த மாதிரி எதை கேட்டாலுமே எனக்கு அந்த காலத்தில் என்ன காய்கறிகள் தானே இல்லையா, எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் வேணும், எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் வேணும், எனக்கு வந்து அவரைக்காய் காய் கூட்டு வேணும். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காய்களெல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது எது கேட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்து கொண்டு வந்து பரிமாறுறாங்க. அப்போ அரசன் யார்? அவருக்கு ஒரு சந்தேகம். என்னடா நம்ம கேட்குற எல்லாத்தையும் படை வீரர்கள்னால் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவாங்களா? எப்படி சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க வீரர்கள் இல்லை, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. கிராமத்து ஆளுங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய சாப்பிடக்கூடியவங்க. அவங்க கேட்க எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறத பார்த்தோன்னே இந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு சந்தேகம். என்னடா எப்படி இதெல்லாம் நடக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கும்போது அரசல் பரசலாக பேசிப்பாங்க இல்லையா, அப்போது இவங்கக்கிட்ட காமதேனு அப்படின்னு ஒரு பசு இருக்குது. அது என்ன பண்ணுமா, இவங்க கேட்குறது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குமா. அதுதான் நமக்கு சுவையாகவும் இருக்குமா. அது கொடுக்குறது தேவ உலகத்திலேருந்து அது இவருக்கு கிடைச்சதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை இவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க. அப்போது ஒரு அரசன்னா சிறப்பானதெல்லாம் தன்னுக்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, இந்த காமதேனு தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கேட்ட உடனே வசிட்டர் வந்து இது தரக்கூடாது. அதாவது அரசர் தான், பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. இப்போ தானம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடியவங்களுக்கு யாராவது தானம் பண்ண முடியுமா? எல்லாமே சொல்லி பார்க்குறாரு. முனிவர் வந்து கொடுக்கக்கூடாது, அது மாதிரி உங்களுக்கு கீழே தானம் பெறக்கூடிய நான் வந்து என்கிட்ட இருந்து நீங்கள் வந்து தானம் பெறக்கூடாது, இது எல்லாமே சொல்கிறாங்க. சொன்னால் கூட அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறாரு, அந்த காமதேனுவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதற்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சிந்திக்கிறாரு நம்மளுடைய விஸ்வாமித்திரர், நம்ம அரசனாக இருக்கிறோம், நம்மளே விட பெரியவன் யார், முனிவனாக இருப்பான் போலையே, அப்போ நம்ம அதுவாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்து தவத்தில் போய் உட்காந்து இன்னும் அவருடைய கதைகள்லாம் கேட்டோன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அவர் வந்து ஒரு உலகத்தையே படைப்பார். நம்மளுக்கு வந்து கிழக்கு மேற்கா சுற்றக்கூடிய ஒரு உலகத்தை பார்க்குறோம்ல, அவர் வடக்கு தெற்கார சுற்றக்கூடிய உலகத்தெல்லாம் படைத்தார். இந்த மாதிரிலாம் நிறைய அவரை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசனையும் ஆசை கொள்ள வைக்கக்கூடிய, ஒரு முனிவனையும் ஆசை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, இந்த அமுத சுரபி அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, அமுத சுரபி நம்ம கையில் கிடச்சா நம்ம எப்படி இருப்போம்? வேணும்னு சொல்லுவோமா, வேண்டான்னு சொல்லுவோமா? கிடச்ச உடனே எடுத்துக்கொண்டு வீட்டு உள்ளே ஒழிச்சு எங்கே வைக்க முடியுமோ உள்ளே அந்தரத்தில் வச்சு யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். ஒரு புதையலை மாதிரி புதைச்சி வச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். இதுதான் நம்மளுக்கு. சரியா? ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட அமுத சுரபியை வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு மணிமேகலை பதிவு பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா யார் அவர்னு? ஆபுத்திரன் அப்படின்னு ஒருத்தர். சரிங்களா? அவர் தான். 2 பேர் கையில் அந்த அமுத சுரபி இருந்தது. முதலாவது ஆபுத்திரன் கையில் இருந்தது. இது வந்து மணிமேகலையில் 2வது தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அதை முதலாவது சொன்னால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு முதலாவது பதிவு பண்ணுறேன். சரி, ஆபுத்திரன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். சரிங்களா?
இந்த 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 கதையை சொல்லிட்டு அந்த கதைக்கு போயிடவா. இது இன்னொரு சம்பவமும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் உள்ள ஒரு கதையும் இந்த அட்சய பாத்திரத்தை பற்றி, ஒரு அமிர்த சுரபியை பற்றி ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, துரியோதனன் இருப்பார் இல்லையா, கௌரவர்களில் தலைவன் வந்து துரியோதனன். அவருக்கு 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 அவருடைய வீட்டுக்கு வந்து, அவருடைய அரண்மனைக்கு வந்து துர்வாச முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். சரிங்களா. வந்தோடனே அவர் வந்து துர்வாச முனிவர்னாலே கோபக்காரர். ஏதாவது ஒரு செய்தி குறைப்பட்டாலும் உடனே சாபத்தில் அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர். அவர் சொன்னதுபடி அப்படியே நடக்குங்கிறதுனால அவர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிடணும். அந்த மாதிரி துரியோதனன் வந்து நல்லா கவனிச்சிட்டான். அவரும் மகிழ்ந்துட்டார், வரமும் கொடுத்துட்டாரு. அப்போ நான் விடைபெறேன் அப்படின்னு விடைபெறும்போது துரியோதனன் அவர் வந்து நம்மளுக்கே தெரியும், அவர் வந்து கொஞ்சம் கெட்டவர் தானே இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கெட்டவர் அப்படிங்கிறது இல்லை, யான் பெற்ற இன்பம் என்னுடைய சகோதரர்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களையும் நீங்கள் போய் பார்த்துட்டு அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்துட்டு போகணும், அவர்களுக்கும் நீங்கள் ஆசி வழங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், இவர் கெஞ்சி கேட்டுப்பார். இப்போது இவர் வந்து அரண்மனையில் இருக்கிறார். இவருக்கு சேவகர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் பாண்டவர்கள் 5 பேர் தான். சரியா. அவங்க அம்மா அவங்க மனைவியோடு எங்கே இருக்காங்க, காட்டில் இருக்காங்க. காட்டுக்கு இவர் வந்து போவார். போனோடனே இந்த மாதிரி துரியோதனனை போய் பார்த்தேன். துரியோதனன் என்ன பண்ணான், உங்களுக்கும் ஆசி வழங்க சொல்லி சொன்னான், அதனால் நான் உங்களை ஆசி வழங்கிட்டு போகலான்னு உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கும் என்னுடைய சீடர்களுக்கும் ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் எங்களுக்கு சாப்பாடு மட்டும் செய்து வைத்துருங்க, நாங்கள் போய் என்ன பண்ணிட்டு வந்துடுறோம், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றில் நாங்கள் நீராடிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க புறப்பட்டு போகிறாங்க. சரிங்களா. ஏன்னா இப்போ இவங்க வனத்தில் வாசம் பண்ணும்பொழுது இவங்க கையில் வந்து ஒரு அட்சய சுரப்பி இந்த பாத்திரம் தான் இருக்குது. அதில் தான் இவங்க எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க. அதாவது இவங்க சாப்பிடணும்னு நினைக்கும் போது அதில் வந்து சுரக்கும். அப்புறம் இவங்க கழுவி கவுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் சுரக்காது, மறுநாள் தான் அதில் சாப்பாடு வரும். இப்போ இவங்க சாப்பிட்டு கழுவி கவுத்தியாச்சு. கவுத்துனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ இவர் வந்து கோபக்காரருங்கிறதும் தெரியும். உடனே என்ன பண்ணுறாங்க, இருக்கட்டும் பார்த்துக்கலாம். உடனே என்ன பண்ணுறாங்க, திரௌபதிக்கு பயம் கொடுத்துட்டு, ஐயோ இவர் வந்து நம்மளை சபிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர், இவர்கிட்ட வந்து நம்ம கவனிக்கலைன்னா இப்போ பொறுப்பு எல்லாம் பெண்ணுக்கிட்ட தானே போய் சேரும். அவள் தானே இப்போ சமைச்சு போடுறதுன்னா ஒரு நம்ம அந்த காலத்தில் இந்த பிரச்சனை தான் இருந்திருக்கு. இன்றைக்கி பரவாயில்ல, பல ஆண்கள் சமைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. சரிங்களா, உதவி பண்ணுறீங்க. அன்றைக்கி சமைக்கிறது நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க. இவளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. உடனே கிருஷ்ண பரமாத்திட்ட போய் என்ன பண்ணுறாரு, அவங்க சகோதரிகள் இல்லையா, சகியேந்தன் கூப்பிடுவார். அங்கே போயிட்டு புலம்புவா, ஐயோ இப்படி வந்துட்டு போகிறாரு, அவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நான் எப்படி சீடர்களுக்கு ஒரு 10 பேராவது வச்சுக்கோங்களேன், 5 பேரே வச்சுக்கோங்களேன், 5 பேருக்குனாலும் சமைக்கணும்ல. அப்போ விறகடுப்பில் தானே சமைக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அட்சய பாத்திரமும் நம்ம கழுவி கவுத்திட்டோம். அப்போது ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து பார்ப்பார். அதில் ஒரு சின்ன இலை, அதாவது கீரை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கொஞ்சமாக என்ன சமைச்சு கொடுக்குறோமோ அதை பெருக்கி கொடுக்கும், அதுதான் அட்சய பாத்திரம். அப்போ அதில் ஒரு சின்ன கீரை, ஒரு இலை மட்டும் ஒட்டி இருக்கும். அதை எடுத்து அவர் கிருஷ்ணர் வந்து சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே பசி அடங்கிருமா. எல்லா உயிர்கள்னால் எதெல்லாம், ஈ, எறும்பு, காக்கா, குருவி, மனுஷன், புல், பூண்டு, யோசிச்சு பாருங்கள், எல்லா உயிர்களோட. அப்போது யாருக்கெல்லாம் பசி அடங்கியிருக்கோம், துர்வாசகருக்கும் அடங்கியிருக்கும், அவருடைய சீடர்களுக்கும் அடங்கியிருக்கும். அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க திரும்பி வரவே இல்லையா, அப்படியே என்ன பண்ணிட்டாங்களாம், பசிங்கிறதுனால தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு, பசியில் உடனே அப்படியே என்ன பண்ணிட்டாங்களாம், கடந்து போயிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு செய்திகள். அப்போது அந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது, அந்த அமுத சுரபி அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இப்படிப்பட்ட அட்சய பாத்திரம், ஒரு பாத்திரம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் எப்படி யோசிப்போம். இன்றைக்கி அட்சய பாத்திரம் எது, இன்றைக்கி நம்ம கையில் ஒரு அட்சய பாத்திரம் இருக்குது, எதை சொல்லலாம், எதை வேணால் சொல்லலாம், சொல்லுங்கள். அழகாக சொல்லிட்டாங்க, ஃபோனு, வலைத்தளம். சரிங்களா, இன்றைக்கி வலைத்தளம், ஏதாவது ஒரு வார்த்தையை போடுங்க, ஒரு எழுத்தை போடுங்க, அப்படின்னு போடுங்க, போட்ட உடனே அது ஒரு என்ன கொடுக்கும், ஒரு 1008 செய்தியை ஆனாவுக்கே கொடுக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு அட்சய பாத்திரம் நம்ம கையில் இருக்குது. அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். சரிங்களா, அது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் அதில். சரிங்களா, நல்லதும் வரும். அந்த காலத்தில் நல்லதை மட்டும் தான் கொடுத்துச்சு. காமதேனுன்னு ஒரு பசு இருந்தது, அது மாதிரி இந்த பாத்திரங்கள்லாம் இருந்தது. சரிங்களா, அது மாதிரி ஒரு மரம் கூட இருந்தது. சரிங்களா, அந்த மரத்தோட கற்பக மரமும் இருந்தது. அந்த மரம் கூட என்ன பண்ணும், அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம வந்து எந்த
வாசம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த வாசம் நம்மளுக்கு கொடுக்குமா, எந்த பழம் வேணும், எந்த சுவையில் வேணும், இதை மாதிரி நமக்கு என்ன வைக்கிறோமோ அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த கற்பகதருலாம் இருந்தது. அப்போ அதெல்லாம் நல்லதை மட்டும் கொடுத்தது. இன்றைக்கி இது நல்லதையும் கொடுக்கு, கெட்டதையும் கொடுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி ஒரு அமுத சுரபி கையில் கிடைச்சிது, ஒரு மனுஷன் அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த செய்தியை பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ள நம்ம கொஞ்சம் போகலாம். படங்களோட காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு சுமக்க முடியல, சும அதிகமாயிட்டு, அதனால் மாற மாட்டேங்குது. நன்றி. பாருங்கள், ஒரு பாட்டு, பாத்திர மரபுக்குரிய காதையில் 13வது பாட்டு. மண்ணுயிர் ஓம்பும் இம் மாபெரும் பாத்திரம் என்னுயிர் ஓம்புதல் யானோ பொறே என் தவத்தீர் மருங்கில் தனித்துயர் உழந்தேன் சுமந்தன் பாத்திரம் என்றனன். சுமந்து என்ன செய்ய போகிறேன் இந்த பாத்திரத்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். சுமந்து என் செய்ய போகிறேன், இந்த பாத்திரத்தை கையில் சுமந்துக்கிட்டே இருக்கிறேனே, அது ஒரு பெரிய சுமையாக அவருக்கு தெரியுது. சுமந்து என்ன செய்ய போகிறேன் இந்த பாத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, மண்ணுயிர் ஓம்பும். மண்ணுயிர்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய பசியையும் போக்கக்கூடிய இந்த பாத்திரம், சரிங்களா? இந்த பாத்திரம் மாபெரும் பாத்திரம், அது சின்னதுலாம் இல்லை, பெரிய பாத்திரம், சரியா? பெருசுனா சைஸில் பெருசு கிடையாது, எதில், தன்மையில் பெருசு, சரியா? அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என் உயிர் ஓம்புதல். இதை பாத்திரத்தை வச்சு என் உயிரை மட்டும் நான் காப்பாற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை மட்டும் நான் நினைக்கும் போது நான் என்ன சொல்கிறேன், மருங்கில் நான் தனியாக இருந்து இந்த பாத்திரத்தை மட்டும் நான் இதில் நான் மட்டும் அனுபவிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தனித்துயர் உழந்தேன். துயரம், என்னுடைய மனசு துயரம் படுகிறது, சரிங்களா? உழண்டுக்கிட்டே இருக்கேன், என் மனசு என்னது, உழண்டுக்கிட்டே இருக்குது. சுமந்தன் பாத்திரம், இந்த பாத்திரத்தை சுமந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி நிலைக்கு அவர் போகிறார், சரிங்களா? ஒரு அக்ஷய பாத்திரம் கையில் கிடச்சப்போ, ஒரு அமுத சுரபி கையில் கிடச்சப்போ, இந்த பாத்திரத்தை நான் சுமந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார். இந்த மனுஷனுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும் தானே, சரிங்களா? இவர் யார் அப்படின்னா ஆபுத்திரன் அப்படிங்கிற ஒருத்தர். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆபுத்திரன்? யாருக்காவது ஆபுத்திரன் கதை தெரியுமா? மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கிளை கதை தான் இந்த ஆபுத்திரனுடைய கதை. அவருடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஆபுத்திரன், ஆனா பசுமாடினுடைய புத்திரன், சரிங்களா? இவங்களுடைய கதை என்ன அப்படின்னா, சாலி அப்படிங்கிற ஒரு பெண் இருப்பா, சரிங்களா? அவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது தவறான உறவின் மூலமாக கற்பம் தரிச்சிடுவாங்க, சரிங்களா? தன் கணவனுக்கோடு இல்லாமல் பிற ஆணோடு உறவு கொண்டு கற்பம் தரிச்சிடுவாங்க. இது உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க அப்போ பயங்கரமான தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க, சரிங்களா? ஒரு பெரிய பெரிய தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க. அந்த தண்டனைக்கு பயந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் போயிட்டு தென் திசை குமரியில் போய் என்ன பண்ணுறேன், குமரினா எதுன்னு தெரியுது தானே, நம்மளுடைய கன்னியாகுமரி, அங்கே வரைக்கும் போயிட்டு புனித நீராடிட்டு நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தன் கணவன்கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நடந்தே போகிறாங்க. அந்த காலத்தில் வாகனங்கள்லாம் கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரி இவங்க நடந்தே போகிறாங்க. போயிட்டு பாதி தூரம் திரும்பி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மதுரை பக்கம்னு நினச்சிக்கிடலாம், நீங்கள் வச்சுக்கிடலாம், சரிங்க? போகிறாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது என்ன பண்ணுது, அந்த சூழ் முற்றிட்டு கற்பம் நிறைவு பெறுது, குழந்தையும் பிறக்குது, சரிங்களா? ஒரு இரவு பொழுதில் ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தப்போ அது அவங்க அம்மா தானே, கருணை உள்ளம் கொண்டவங்களா இருக்கணும்ல. ஆனால் சிறிது அந்த தாய்மை உணர்வே இல்லாமல் அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, ஒரு இரவு பொழுதுல ஒரு அடர்ந்த காட்டில், இப்போ தான் நம்ம பார்த்தோன்னா பக்கத்தில் கிராமம், நடுவில் ஏதோ 1-2 மரங்கள் நம்மளுக்கு காடுன்னு ஒன்று காட்டுறதுக்கு நிற்கிது. ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுவில் என்னது, பெரிய பெரிய அடர்ந்த காடுகள் இருக்கும். அப்படி ஒரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளையை பெற்று எடுத்து அங்கேயே போட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க, சரிங்களா? இப்போது இங்கே குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, யாருக்குமே தெரியல, யாருக்குமே கேட்கவே இல்லை, பக்கத்தில் கிராமங்கள் இல்லை. அப்போது அந்த பக்கத்தில் ஒரு பசு மாடு வருது. அந்த பசு வந்த உடனே இந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்ட உடனே அந்த இடத்துக்கு வருது. அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பாலை சுரந்து கொடுக்குது.
அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு பாலை சுரந்து கொடுக்குது. 7 நாட்கள் அந்த பிள்ளைக்கு அந்த பசு எங்கேயும் நகராமல் பாதுகாப்பாகவும் பால் சுரந்து கொடுத்து அந்த பிள்ளையை பாதுகாத்துட்டே இருக்கு. 7 நாளுக்கு அப்புறம் அந்த பக்கமாக அந்த கால்நடையாக வழிப்போக்கர்கள் தானே, கால்நடையாக போகும்போது அந்த ஒருத்தர் வந்து வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு, அவர்களுக்கு பிள்ளையில கணவன் மனைவியும் தான் வராங்க, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு நான் என் பிள்ளைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடு கொடுத்த பிள்ளைங்கிறதுனால ஆபுத்திரன் அப்படின்னு பெயரிட்டு அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. சரிங்களா? அப்படி வளர்த்துக்கிட்டே வராங்க. வளர்த்துட்டே வரும் பொழுது அந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, தவசீலர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குறாங்க. தவசீலர்கள்னால் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒழுக்கமானவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள இன்னொரு மாதிரி பேரிட்டு அழைச்சாங்கல்ல, அந்தணர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்தணர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அந்தன குலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா பூநூல்லாம் போட்டு அந்த பிள்ளைய தான் பிள்ளை மாதிரியே தான் அறிந்து கொண்ட எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அப்படியே வளர்ந்துட்டே வரும்போது ஒரு குழந்தை பருவம் கொஞ்சம் நடந்து விளையாடக்கூடிய ஒரு அந்த பிள்ளை வந்து ஒரு முரட்டு பிள்ளையாக என்ன பண்ணுது, வளருது. சரிங்களா? வளரும்போது அங்கே வந்து அந்தணர்கள் என்ன பண்ணுவாங்க, வேள்வி நடத்துவாங்க. அப்படி வேள்வி நடத்தும் போது ஒரு பசு மாட்டை என்ன பண்ணுறாங்க, ஆகுதியாக கொடுக்கணும், அதாவது பசுவை பலியிடணும் அப்படின்ட்டு ஒரு பசு மாடை கட்டி வச்சுக்கிறத இவர் வந்து பார்க்குறாரு. யார், இந்த ஆபுத்திரன் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இதை வந்து பசுவை வந்து நம்ம காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இரவோடு இரவாக அந்த பசுவை கழட்டி எடுத்து கயிற்றை கழட்டி என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு கடந்து போயிடுறாரு. சரியா? இப்போ வேள்விக்கு வச்ச பசுவை காணுமேன்னு சொல்லி சுற்றி தேடும்போது கடைசியில் ஒரு பக்கத்து ஊரில் இவரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது அவரை நல்லா அடித்து போட்டுட்டு, நீ வந்து நம்ம ஒரு அந்தன குலத்தில் பிறந்திருந்தா இதெல்லாம் செய்வியான்னு சொல்லி அவனை நல்லா திட்டி அடித்து அங்கேயே போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, பசு மாட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த பசு என்ன பண்ணுது, கோபம் வந்து நல்லா, பசு மாட்டு கோபம் தான் என்ன பண்ணும், நல்லா முட்டி கிழிச்சு அவங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு குடல் தனியாக உடம்பு தனியாக ஆக்கி போட்டு என்ன பண்ணுது, அது காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிருது. இந்த நிகழ்ச்சி நடக்குது. நடந்ததுக்கப்புறம் இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அனாதை ஆயிடுறான், யாருமே இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு சாப்பாடு வழி இல்லை. சாப்பாடு வழி இல்லைன்னொடனே அவன் என்ன பண்ணுறான், பக்கத்து கிராமங்களில் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், பிச்சை எடுத்துகிட்டு வந்து தான் மட்டும் சாப்பிடல. இப்போ ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு தான், பசியில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னொருடைய பசி தெரியும் இல்லையா. பக்கத்தில் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, கண்ணு தெரியலையா உங்களுக்கு, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன். உங்களுக்கு கைகால் முடமாக இருக்கா, நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு தரேன், நீங்கள் வாங்க அப்படி சொல்லி சரியா எல்லாருக்கும் என்ன பண்ணுறான், கூவி அழைத்து யார் யாருக்கு நம்ம வந்து தான தர்மம் பண்ணணுங்கிறத அதில் காட்டுறாங்க. அழுத்தணுமா தெரில, போன தடவை ஒரு அம்புக்குறி மாதிரி வந்தது. சரி, அது வரல அதுதான். வந்துருச்சு. சரியா? வந்துடுது. அதான் அது டவுன்லோட் ஆகிறதுக்கு யோசிக்கும். சரிங்க சார், அழுத்தி சரியா? என்ன சொல்கிறாரு, காணார் கண் தெரியாதவங்க, கேளார் காது கேட்காதவங்க, கான் முடப்பட்டோர், கான்னா கால் முடமானவர்கள், சரியா, பேணுனர் இல்லோர், உன்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையா, உங்களுக்கு நான் வந்து தரேன், பிணி நடுங்க உற்றோர், பிணினா என்னது, நோய், உன் உடம்புல நோய் இருக்கா, நீங்களும் வரலாம், சரியா, யாவரும் வருக என்று இசைத்து உடன் ஊட்டி, சரியா, வாங்க வாங்கன்னு அழைக்கிறது மட்டும் இல்லை, வரும்போதே நீ லைனில் நில்லுலாம் சொல்லலை, நீ இங்கே நில்லாம் வைக்கலை, நீ வரையா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் என்ன பண்ணுறான், கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணான், சம்பாதிக்கலை, இது பண்ணலை, பிச்சை எடுத்துகிட்டு வரான். பக்கத்து ஊர்களில் கிராமங்களில் போயிட்டு தனக்கு தேவைக்கு அதிகமாகவே பிச்சை கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், மற்றவர்களுக்கு கொடுக்கிறான், கொடுத்து சாப்பிட்றான். அதுக்கு போக மிச்சம் இருந்தால், எல்லாரும் பசியாக இருந்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் அதை வந்து தான் உண்டு. சரிங்களா? சரி பாருங்கள், ஊட்டி உண்டு ஒளிய மிச்சல் உண்டு. அவங்க உண்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு போக மிச்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை மட்டும் தான் சாப்பிட்டு, சரியா, ஓடுதலை மடுத்து, அந்த ஓடு இருக்குல்ல, பிச்சை எடுக்கிற ஓடு இருக்குல்ல, அதை நல்லா கழுவி, சரியா, சரியா, அது கண்படை கொள்ளும், அதை தலையில் வச்சு என்ன பண்ணுவாராம், படை கொள்ளும், கண்ணை வந்து தூங்குவாராம். அதை ஒரு தலையணை மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாராம், தூங்குவாராம். படைனா தூக்கம், கண்படை கொள்ளும் காவலன் தெனான் அப்படிங்கிறவன் அப்படி, சரியா,
காவலன் அதாவது பசியோடு இருக்கக்கூடிய, கண் தெரியாத, காது கேட்காத, கால் முடமான, பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாத இப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் சாப்பாடு சேகரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டது போக மிச்சத்தை தான் உண்டு இளைப்பாரி தூங்கக்கூடிய ஒரு தன்மை உடையவனா இந்த ஆபுத்திரன் இருந்தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஒரு நாள் இவர் வந்து என்ன பண்ணார், எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, நல்லா கழுவி கவுத்துட்டு படுத்துட்டார். அன்னைக்கு நல்லா மழை பிடிச்சி பெய்யுது, அடமழை பிடிச்சி பெய்யுது. அன்னைக்கு அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 4-5 பேர் வராங்க, வழிப்போக்கர்கள் 4 பேர் வராங்க. வந்து இவனை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு நாங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடக்கூடு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அவ்வளோ நேரம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு யாரும் இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு இனிமேல் பசியோடு இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி இவர் சாப்பிட்டு கழுவி கவுத்திட்டார். கவுத்தினதுக்கப்புறம் இவங்க வந்த உடனே இவருக்கு வந்து அழுக வருது. ஐயோ, மழை வேற பெஞ்சிட்ருக்கு, இப்போ போய் நான் யாருக்கிட்ட போய் வாங்கி எப்படி இவங்க பசி ஆற்றுவேன், பசின்னு வேற சொல்லிட்டாங்களே, பசி எவ்வளோ கொடுமையானது, அந்த பசியை நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது இவருக்கு போக்கணுமேனு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, கையை காலை பிசைஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, நடந்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி நடக்கிறத பார்த்த உடனே அங்கே ஒரு தெய்வம் வருது. சரிங்களா? வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிந்தாதேவி அப்படிங்கிற ஒரு தெய்வம் வருது. வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த பாத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது நீ போய் யாருக்கிட்டையாவது போய் அதில் வந்து சாப்பாடு வாங்கிடு. சரியா? சாப்பாடு நீ இப்போ போட்டுட்ட அப்படின்னா அது என்ன பண்ணும், அது மேலும் 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 உனக்கு சுரந்து கொடுக்கும். நீ எவ்வளோ பேர் வந்தாலும் நீ பசியாற்றலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அது சொல்கிறாரு பாருங்க, அந்த சம்பவத்தை தான் சொல்கிறாங்க. ஆங்கு அவருக்கு ஒரு நாள், அந்த நாளில் அங்கே ஒரு நாள், சரி, அம்பலப்பிடி, அவர் அப்படி தூங்கிட்டு இருக்கிற ஒரு நாள், அம்பலப்பிடி அந்த இடத்துல பூங்கொடி நல்லாய், பூங்கொடி இப்போ இது யார் சொல்கிறா அப்படின்னா அரவணாடிகள் யாருக்கு, மணிமேகலைக்கு இந்த கதையை சொல்கிறாங்க. அதனால் பூங்கொடி நல்லாய், பூங்கொடி போன்ற நல்ல விலை அப்படின்னு மணிமேகலை அழைச்சி சொல்கிறாரு. புகுந்தது கேளாய், ஒன்று புகுந்தது அங்கே நடந்தது என்னன்னு உனக்கு சொல்கிறேன். மாறி நடுநாள், மாறினா மழை பெய்யக்கூடிய ஒரு நடுநாளில், சரியா, வல் இருள் மயக்கத்து. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா மேகம் கருகருன்னு இருக்கும். அப்போ இருட்டு எப்படி இருக்கும், கருப்பாக பயங்கர கருப்பா அப்படி இருக்கும் அந்த இரவு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு இரவு, எங்கே பார்த்தாலும் கருகருன்னு பயங்கரமாக கருப்பாக இருக்குது. கூடவே என்ன இருக்குது, மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இரவில் மயங்குறாருன்னா என்ன, இங்கே ஓடுறதா அங்கே ஓடுறதா பாதை தெரியல, வெளிச்சம் இல்லை, ப்ளஸ் என்னது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே போய் யாருக்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி மயங்கக்கூடிய ஒரு அகத்து. ஆறிடை உழந்தோர் அம்பலம் அறியுது. சரியா? அப்படி யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன், யாருக்கிட்ட போய் நான் சாப்பாடு கேட்பேன், யாருக்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து பசிக்குன்னு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க, அம்பலம் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காரு. சரியா? துயில்வோன் தன்னை தொழுதினர். சரியா? உடனே என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன பண்ணுறான், அவர்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்ககிட்ட வந்து கேட்குறான். அந்த இரவு பொழுதில் இவனை எழுப்பி கேட்குறாங்க. சரியா? வயிறு காய் பெரும்பசி மலைக்கும், எங்களுக்கு வயிறு காஞ்சி பெரும்பசியில் நாங்கள் வாடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு கேட்டலும், ஏற்று உண் அல்லது வேறும் இல்லோன். ஏற்று உண் அப்படின்னு அர்த்தம், ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றதை தாண்டி தாங்கிட்ட வேற இது இல்லாதவன், அதையும் வாங்கி சாப்பிடக்கூடியவன் என்ன பண்ணுவான், நாளைக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டான். சரியா? இன்றைக்கே அதை காலி பண்ணி கவுத்திரவன், கழுவி கவுத்தக்கூடியவன். அப்போ அவங்ககிட்ட ஏதாவது இருக்குமா, இல்லை. அப்போது ஏற்று சாப்பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றவன் மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லாத ஒருத்தன் ஆற்றுவது காணான். அவரோட பசியை எப்படி ஆற்றுறது, எப்படி அந்த பசிப்பினியை போக்குறது அப்படின்னு ஒரு வழி தெரியாமல் அவன் என்ன பண்ணுறான், சுற்றி சுழன்று அங்கே எங்கேயும் கையை பசைஞ்சு ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? இப்படி அவன் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க வராங்க. யார் அப்படின்னா தேவி சிந்தா விளக்கு தோன்றி. சரியா? தேவினா ஒரு தெய்வம் தோன்றுது. சரியா? தெய்வம் தோன்றுது. அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன, சிந்தாதேவி அப்படின்னு பேர். சரிங்களா? சிந்தாதேவி அப்படின்னு ஒரு பேர். அது விளக்குனா அதாவது ஒரு இருளுக்குள்ளே இருந்தால அப்போ வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி அங்கே வந்து தோன்றுறாங்க. அப்போ தேவதைகள்லாம் தோன்றா பிரகாசமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தெய்வத்துக்கு பின்னாடி ஒளிவட்டெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரகாசம். அப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குல்ல. நமக்கு தான் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒளிவட்டெல்லாம் காட்டுறதுக்கு, இப்போ சாமி ஃபோட்டோலாம் வச்சோன்னா ஒளிவட்டம் தெரியும். அப்போ அந்த காலத்தில் இதை தான் வச்சு அவங்க ஒளிவட்டம் வரைஞ்சிருப்பாங்க போல். அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த விளக்கு மாதிரி அவங்க தோன்றி ஏடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. டேய் இங்கே வாடா அப்படின்றாங்க. சரியா? கூப்பிட்டு அழியல், நீ என்ன பண்ணாத, அழியல்னா அழாத அப்படின்னு சொல்லிட்டு, எழுந்து கொள்ளாய், நீ என்ன பண்ண, எழுந்து வா, நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத, எழுந்து வா. சரியா? நாடு வரங்கு ஊறினும். சரியா? இந்த நாடே வறண்டு போனாலும் சரி, இந்த நாடே
ஒன்றுமே இல்லாமல் வறட்சியாகி காஞ்சி போனாலும் சரி, சரியா? இப்போ நாடு வரக்கு ஊறினும் ஓடு வரக்கு ஊறாது. இந்த ஓடு நான் உன் கையில் ஒரு ஓடு தரேன், இந்த ஓடு என்ன பண்ணாது, வறுமையே வராது இந்த ஓட்டுக்கு, சரியா? இந்த ஓட்டில் எப்பவும் என்னது, சாப்பாடு என்ன பண்ணும், சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க, சரியா? வாங்குனர் கையகம் வருந்தும், தான் கேட்குறவன் கை வலிக்குமே ஒழிய எது இந்த ஓடு என்ன பண்ணாது, சரியா? வருந்தாது அல்லது தான் தொலைவு இல்லாது, அதில் குறைஞ்சே போகாது, சரியா? நிறைந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாத்திரம் இதை நீ வச்சுக்கோ. நீ வருத்தப்படுறல, யார் பசின்னு எந்த நேரம் வந்தாலும் நீ என்ன பண்ணு, இதில் இருந்து அள்ளி 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 குடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்லி, இந்த சிந்தாதேவி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்திரத்தை கையில் ஒரு ஓட்டை கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஓடு கிடச்ச சந்தோஷத்தில் வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதை மாதிரி அதை வச்சு ஊரில் எங்கே பசி இருக்குன்னு தெரிஞ்சதோ கேள்விப்பட்ட எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு முடிந்த வரைக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, சரியா? இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நம்ம ஏதாவது ஒரு இதில் நம்ம பேர் பெற்றுட்டோம், ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பண்ணிட்டோன்னா உடனே யாருக்கு தகவல் போயிடும், மேலதிகாரிக்கு போயிடும். போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இது ஏது அப்படின்னு விசாரிப்பாங்கள்ல. அதை போல் இந்திரன் இருக்கிறார்ல, இந்திரன் யார், தேவலோக தலைவன், தேவேந்திரன், சரியா? தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தான் இந்திரன். அவருக்கு பாண்டு கம்பளம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாராம், ஒரு சிம்மாசனத்தில் ஒரு பொன்னாடை மாதிரி ஒன்று வச்சுருப்பார் போல், சரியா? அது என்ன பண்ணுமா, அதிருமா, அசைத்து கொடுக்குமா, சொல்லுமா. அவருக்கு ஸ்பையாக செயல்படும். ஸ்பைனா என்ன, ஒற்றராக அவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படும். அது என்ன பண்ணுமா, அசைஞ்சு காட்டுமா. அப்போ இந்திரர் அவர் என்ன பண்ணுவாராம், ஓ இப்படி ஏதோ ஒன்று நடக்கு பூமியில், எங்கே நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுவாராம், வந்துட்டு அவர் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சுட்டு உடனே அதுக்கு ஒரு பரிசு, நீ நல்லது செஞ்சிட்டியா, புண்ணியம் பண்ணிட்டியா, இந்தா உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போயிடுவாராம். இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. அதுபோல் இந்த பாண்டுரங்க அந்த 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 கம்பளம் அதிருது, பயங்கரமாக அதிருது. எதை வச்சு, இவர் எல்லாருக்கும் பசி பண்ணி போக்குறாருல, இப்போ பசியோட யாருமே இல்லைல்ல, யாருமே நல்லா சந்தோஷமாக உறங்கிடுறாங்களே. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே அந்த கம்பளம் என்ன பண்ணுதான், நடுங்கி இவருக்கு அறிவுறுத்துது. உடனே இந்திரனுக்கு யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்படியே அந்த கேமராவில் பார்த்த உடனே என்னது, இப்போது நம்மளுடைய ஆபுத்திரன் கண்ணில் தெரிகிறாரு. உடனே அடுத்த செகண்ட் இங்கே வந்துடுறாரு, ஆபுத்திரனை பார்க்க வந்துடுறாரு, சரியா? வந்த உடனே, என்னப்பா நீ இப்படிலாம் பசிலாம் போக்கி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்ட, உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்தே ஆகணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் இந்த ஆள் என்ன சொல்லணும், இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்கணும். ஒரு 100 ஏக்கரை இடம் கொடு, இல்லை ஒரு 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 என்னது ஒரு ஒரு மூடை தங்கத்தை கொடு, இப்படி எதாவது கேட்டுட்டு இருந்தானா அன்னையோட முடிஞ்சிருக்கும். அதோட முடிஞ்சிட்டு அவன் சந்தோஷமாக கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டு இருப்பான், சரியா? அவன் என்ன பண்ணுறான், பாரு ஒரு பாத்திரம் என் கையில் இருக்குது, ஓடு இருக்குது பாரு, இந்த ஓடு இது பசிக்கிறவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்குறேன்ல, பசி தீந்த உடனே ஒரு மகிழ்ச்சி வரும்ல, அந்த முகத்தை காட்டுற ஓடுப்பா, இந்த ஓட்டை தவிர நீ எதை கொடுத்தாலே எனக்கு வேண்டாம், இது போதும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளுக்கு பொறுக்கலை. இறைவன் இல்லையா, என்னால் என்னவும் செய்ய முடியும், என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க இல்லையா, உடனே ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, சரியா? அப்படியா விஷயம், அப்படியா, பசியோட இருந்து நீ கொடுத்து அவன் வயர் நிறைஞ்சி அவன் சிரிச்சாதானே நீ பார்த்து சந்தோஷமாக இருப்ப, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நல்லா பூமி எங்கும் மழையை பெய்ய வச்சு செழிக்க வச்சிடுறாரு. செழித்த உடனே, இப்போ நீ பசியோடு இருக்கியா, அப்போ போய் யாராவது கேட்க முடியுமா, கேட்டால் என்ன பண்ணுவான், பிடிச்சிட்டு காலரை பிடிச்சிக்கிட்டு படுதியில் போட்டு தள்ளிடுவான் இல்லையா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, நேற்று வரைக்கும் எப்படி இருந்திருப்பான், எனக்கு எப்படா கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான், இன்றைக்கி செல்வம் வந்தோடனே என்ன ஆகிடுவான், அடுத்த நொடி நம்ம மாறக்கூடிய மனசு தானே இல்லையா? அப்போது யாருக்கிட்ட உனக்கு பசியாக இருக்கானா யாரை பார்த்து கேட்குற, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், யாராவது இப்போ பக்கத்தில் ஒவ்வொரு பக்கமாக போய் பார்க்குறோம், எல்லா பக்கமும் நாடு நகரம் எல்லாமே செழிச்சு போச்சு, போகிற பக்கம் எல்லாமே செழிச்சு போச்சு, யாருமே பசியோடு இல்லை, யாருக்குமே கொடுக்க முடியல, இவன் வருத்தத்தோடவே இருக்கான். அப்போது அந்த பக்கம் கப்பலில் ஒரு 4 சாதுவர்கள் வராங்க, இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, அங்கே பசியோட நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த அட்சய பாத்திரத்தோட அவனை கப்பலில், வங்கம்னா கப்பலில் ஏற்றி கூட்டிகிட்டு போனோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு தீவு மாதிரி இருக்குது, அந்த தீவில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி தங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓய்வு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஆபுத்திரன் அந்த கப்பலில் ஏறிட்டான்னு நினச்சி கப்பல் கிளம்பி போயிடுச்சு. எல்லாரும் ஏறியாச்சு, யார் மட்டும் அங்கே நிற்கிறா, நம்மளுடைய தலைவன் மட்டும் அங்கே நிற்கிறார்.
பார்க்குறாரு, கப்பலில் வந்தவங்களும் இல்லை, யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா யாருக்கு கொடுக்க முடியும்? அந்த பாத்திரத்தில் என்ன பயன்? அதுதான் அப்போல பார்த்த பாட்டு. புரியுதுங்களா? அது வந்து எந்த தீவு அப்படின்னா மணிபல்லவ தீவு. மணிபல்லவ தீவில் தான் இவங்க இறங்கியிருப்பாங்க. அந்த தீவில் சுற்றி பார்ப்பான். இந்த தீவு ஒரு வறண்ட தீவாக இருக்குது. அவருக்கு வந்து தெரியல, அங்கே பச்சை பசேல்னு இருக்கிறதெல்லாம் தெரியல. அவருக்கு எது வறட்சியாக தெரியுது? மனுஷங்க இல்லை, ப்ளஸ் அதை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னு அது ஒரு வறண்ட பூமியாக தெரியுது. இங்கே எப்படி என்னால் இதை வச்சுக்கிட்டு நான் மட்டும் இதில் அத்தனை கோடி ஜனங்களுக்கு பசியாற வேண்டிய ஒரு பாத்திரம், இதுலேருந்து நான் மட்டும் சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தை அங்கே ஒரு கோமுகி அப்படிங்கிற ஒரு பொய்கை இருக்குது, அதில் ஒரு தவம் இருந்த அந்த பொய்கையில் விடுறாரு. என்னன்னு சொல்லி, என்ன ஒரு நல்ல, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர், அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பாத்திரம் வந்து மேலே வரணும். அந்த நேரத்தில் தவ வலிமை உடைய, சரியா, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் உடைய யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கையில் இந்த பாத்திரம் கிடைக்கட்டும், பசிப்பிணியை போக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அங்கே போட்டுட்டு தவம் இருந்து அவர் வந்து அங்கேயே உயிர் நீத்திடுறாரு. இந்த மாதிரி ஒரு கதை. சரிங்களா? இது வந்து இந்த ஒரு கதை. எது ஃபஸ்ட்டு அக்ஷய பாத்திரம் எப்படி யாருக்கிட்ட இருந்து யாருக்கு வந்தது அப்படிங்கிற கதை. சரிங்களா? இப்போ இந்த கதையில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, 12 வருஷத்துக்கு ஒரு மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு இது பண்ணிட்டாரு. இப்போ தான் நம்ம மணிமேகலை வராங்க இங்கே. சரிங்களா? மணிமேகலை கதையில் நம்ம வந்து பார்த்துருப்போம். மணிமேகலை வந்து நந்தவனத்துக்கு பூ பறிக்க போவாங்க. அம்மா வந்து பூஜைக்காக கேட்பாங்க, பூ பறிக்க போவாங்க. போகும்போது உதயகுமாரன் வருவார் பின்னாடி. வந்த உடனே இவங்க வந்து பயந்து போய் எங்கே போய் ஒரு பளிங்கறையில் போயிட்டு மறைஞ்சி இருப்பாங்க. அந்த பளிங்கறை எப்படிப்பட்டதாக இருக்குமா, உள்ளேருந்து வெளியில் பார்க்கலாம், வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு அறையில் போய் இருக்கும் பொழுது அங்கே வந்து மணிமேகலா அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்து உள்ளே வருது. வந்து என்ன பண்ணுது, இந்த மணிமேகலையை மட்டும் மயக்கமுடைய செய்து அவளை தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொண்டு விடுது, மணிபல்லவங்கிற தீவில் கொண்டு விடுது. சரிங்களா? மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவில் கொண்டு சேர்க்குது. அங்கே போய் படுக்க வச்சுட்டு, அவள் மயக்க நிலையில் இருக்கா, படுக்க வச்சுட்டு அது கிளம்பி போயிடுது. சரிங்களா? அவள் கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு எழும்புறா. அங்கே வந்து ஒரு அழகான பொய்கை, எது இந்த நம்மளுடைய கோமுகி பொய்கை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு புத்தர் பீடம் இருக்குது. புத்தர் பீடம்னா இருந்து தவம் செய்வது போல் ஒரு இடம். சரியா? உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆசனம் மாதிரி. சரிங்களா? அந்த காலத்திலாம் கல்லில் தானே செஞ்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மரத்தில் கல்லில் செஞ்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆசனம் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறா, இவன் வந்து அந்த பார்த்தா நிறைய பூஞ்செடி கொடி எல்லாமே இருக்குது, நல்லா பூத்து குலுங்கு நந்தவனமாக இருக்குது. ஒரு பொய்கைனா ஒரு குளம் மாதிரி இருக்குது, பக்கத்தில் புத்தர் பீடம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறா, எந்திரிச்சு பார்க்குறா, மனுஷங்க யாருமே இல்லை. இவன் அது அன்னைக்கு யார் ஆபுதிரன் பார்த்த மாதிரி தான் அந்த அன்னைக்கும் அது இருக்குது. இவன் வந்து சுற்றி வரா, அந்த புத்தர் பீடத்தை பார்த்தோன்னே அதை வணங்குறா. வணங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கேருந்து தீவதிலகைன்னு ஒரு தெய்வம் வருது. சரிங்களா? தீவதிலகை அப்படின்னு ஒரு தெய்வம் வருது. அது நீ யார் அப்படின்னு கேட்குது. நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே நம்மளுடைய மணிமேகலை என்ன சொல்லியிருக்கணும், நம்மளானா என்ன சொல்லுவோம், என் பேர் இது, நான் இங்கேருந்து வரேன், எப்படி வந்தேன், எங்கே வந்திருக்கேன், யார் கொண்டு வந்து விட்டான்னு தெரில அப்படின்னு சொல்லியிருப்போம். இவன் என்ன சொல்கிறா, நான் வந்து போன பிறவியில் ராகுலன் மனைவி லக்குமியாக பிறந்தேன், இந்த பிறவியில் யார், மணிமேகலை யாருடைய பொண்ணு, மாதவியினுடைய பொண்ணு மணிமேகலையாக பிறந்தேன் அப்படின்னு போன பிறவியையும் இந்த பிறவியையும் சேர்த்து சொல்லுவான். சொன்ன உடனே இந்த தெய்வம் இருக்குல்ல, தீவதிலகை இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பரவாயில்லையே, முற்பிறவியெல்லாம் உணர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு, அப்போ இதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அப்படியே அவங்க மணிமேகலை நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாருன்னு கேட்ட உடனே, இந்திரன் தானே அந்த சதியை பண்ணவர். எந்த சதியை, ஆபுத்திரனுக்கு பண்ண சதியெல்லாம் யார் பண்ணது, இந்திரன் பண்ண சதியில். அதனால் அந்த கோமுகி பொய்யிலேருந்து அந்த பாத்திரம் வரும்போல அதை வந்து காவல் காக்கிறதுக்காக தீவதிலகையை ஏற்பாடு பண்ணியிருப்பார். நான் வந்து இந்திரனால் இந்த பொய்கையை பாதுகாக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு தெய்வம் தான். பக்கத்தில் ஒரு மலை, இந்த ஒரு ரத்தின மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் போயிட்டு புத்தருடைய பாதம் படிந்த இடம் இருக்குது, அதை போய் தரிசிச்சுட்டு வரேன், மறு உலக வாழ்வுக்காக அதை தரிசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தீவதிலகைக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு வேளை இது வந்து கோமுகி பொய்கையில் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவங்க வந்தால் இந்த அட்சய பாத்திரம் அவங்க கையில் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியும். அப்போது இப்போ முற்பிறப்பெல்லாம் சொல்லும்போது ஒருவேளை அந்த பாத்திரம் வரக்கூடிய நாளும் நெருங்கிருச்சு. அது எந்த நாள் வரும் அப்படின்னா, புத்தர் பிறந்த அந்த நாள், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள். சரி, அந்த வைகாசி மாதமும் வருது, புத்தருடைய பிறந்த நாளும் வருது. அந்த நாள் அப்போ கோமுகி பொய்கையிலேருந்து இந்த அக்ஷய பாத்திரம் வெளியே வரக்கூடிய ஒரு நாள் வருது. அப்போ ஒரு வேளை இந்த பாத்திரம் இந்த பொண்ணோட கையில் கிடைக்குமோ
அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு யோசிச்சுட்டு நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொய்கையிலேருந்து ஒரு அட்சய பாத்திரம் வரும், அது உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வலம் வந்து வணங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மணிமேகலை என்ன பண்ணுறா, அவங்க சொன்னதை கேட்டு வலம் வந்து வணங்குறா. வணங்கும் போது அப்படியே அந்த பொய்கையிலேருந்து அந்த அட்சய பாத்திரம் மேலே வந்து யார் கையில் வந்து கிடைக்குது, மணிமேகலை கையில் அப்படியே வந்து லட்டு மாதிரி கிடச்சிருது. கிடைச்ச உடனே இதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லும்போது தீவதிலகை சொல்கிறாங்க, இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து சாப்பாடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பசிப்பினி போக்குறதுக்கான ஒரு பாத்திரம். இதில் வந்து நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் போட்டுட்டேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், சுரந்துக்கிட்டே இருக்கும். பசியில் அழகு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மணிமேகலை இந்த தெய்வம் இல்லை, இந்த தீவதிலகை வந்து ஒரு 3 வரங்களை கொடுக்கும். என்ன அப்படின்னா இதோட சேர்த்து ஒரு 3 வரங்களை கொடுக்கும். என்னென்னா அப்படின்னா, முதலாவது தன் உருவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா நம்ம இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அது அப்படின்னு சொல்லி எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி மணிமேகலையிலே சொல்லி வச்சுட்டாங்க. முதல்ல என்ன பண்ணணும், ஆள் மாறாட்டம் பண்ண தெரியணும். நானாக இருக்கக்கூடாது. முகத்தில் ஒரு மச்சத்தை வச்சு என்ன பண்ணணும், நான் வேற ஆளுடா அப்படின்னு சொல்ல தெரியணும். சரியா? அடுத்து இது ஒன்று, தன்னை உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வரம். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, நினைத்த இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடிய ஒரு வரம். சரிங்களா? இப்படியே இருக்குது. இன்னொரு வரமும் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? இப்படி 3 வரங்களை அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்படி கொடுத்தப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த அட்சய பாத்திரம் கையில் கிடைக்குது. சரி, இதை வச்சு நான் என்ன பண்ணணும், இது ஏன் கிடச்சிது? அப்போ புத்தனை வந்து இவருடைய பாதங்கள் எல்லாம் போட்டுட்டு இதை வச்சு ஒருவேளை இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிந்திக்க தோணும்ல, கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா நம்ம சிந்திப்போல. இப்போ வந்து ஒரு பொருள் கிடச்சிருக்கு, அது என்ன யாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ எதுக்காக என் கையில் கிடச்சிது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. எதனால் நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோன்னா முதல்ல என்ன கேட்கணும், ஏன், எதுக்கு, எப்படி, எப்போ, இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. எல்லா கேள்விக்கும் பதிலுக்கு இருக்குது, ஏன் நம்ம கையில் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு மட்டும் இவங்களுக்கு பதில் இல்லை. உடனே இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மனசு வந்து எடுத்து காட்டும் தெரியுமா, பழைய சம்பவங்கள்லாம், இதுக்கான சம்மந்தப்பட்ட செய்திகளெல்லாம் டக்குன்னு எடுத்து காட்டல. அது மாதிரி இவங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, போன பிறவியில் இவங்க பிறந்தாங்கல்ல, என்னவா பிறந்தாங்க, ராகுலன் மனைவி லட்சுமியாக பிறந்தாங்க. இந்த ராகுலன் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பாம்பு தீண்டி விஷத்தால் இறந்து போயிருப்பார். சரிங்களா? பாம்பு தீண்டி விஷத்தால் இறந்து போயிருப்பார். அந்த பாம்பு விஷத்தால் இறந்துருப்பார். ஒரு ஆண் இறந்துட்டா பெண் என்ன பண்ணுவாங்க, உடனே தீ மூட்டி உடன்கட்டை ஏறிடுவாங்க. ஒன்று நல்ல உயிர்னா உடனே போயிடணும், அது சொல்கிறாங்க தெரியல. ஆனால் போகலை அப்படின்னா உடன்கட்டை ஏறுவாங்க. இல்லைன்னா தலையை முட்டையை அடித்து தவம் இருந்து என்ன பண்ணுவாங்க, கைமை நோன்பு நோற்று காலத்தை கழிப்பாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி 3 விதமான பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, உடன்கட்டை ஏறதுக்கு தயாராகிறாங்க. சரிங்களா? நல்லா நெருப்பு மூட்டி அதில் வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதில், நெருப்புக்குள்ளே போய் உட்காந்து வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது உடம்பு வேக 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 அலறலாம் இல்லை, இவங்களுக்கு அப்படியே ஒரு மயக்கம் வருது. மயக்கம் வரும்போது ஒரு கனவு. எதுக்குள்ள, தீக்குள்ளே இருக்கிறாங்க. தீக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மயக்கம் வந்து சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. சரியா? விஷத்தை குடிச்சு செத்து போனோம் அப்படின்ட்டு. சரியா? நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்பார். முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் வந்து முழுமையாக அறிந்து கொள்ளணும். அருந்து விட்டு என்ன பண்ணணுமா, வேகமாக நடக்க வேண்டும். வேகமாக இங்கும் அங்கும் நடக்க வேண்டும். நடந்து முடித்த கொஞ்சம் உங்களுக்கு வந்து மயக்கம் வரக்கூடிய நிலை வரும். அப்பொழுது தாங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒரு மயக்க நிலை முழுமையாக வரும் பொழுது நீங்கள் படுத்துக்கொள்ளலாம். பிறகு உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரிந்துவிடும். இதுதான் உங்களுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனை. அந்த மாதிரி இந்த அம்மா யாரு ராகுலன். சரியா? யார், லக்குமி ராகுலனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறும் பொழுது, அதெல்லாம் இருக்குது படம், சரி அப்புறம் பார்க்கலாம். ஏறும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஒரு மயக்க நிலை வருகிறது. அந்த மயக்கத்தில் ஒரு கனவு. சரியா? கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொன்னார். நம்மளுக்கு எப்படிப்பட்ட கனவெல்லாம் வருது, இவங்களுக்கு எங்கே இருக்கும்போது ஒரு கனவு வருது பாருங்கள், ஒரு அருமையான கனவு. என்ன அப்படின்னா, அப்போ ஒரு சாதுவன் வந்து கை நீட்டி எனக்கு பசிக்குது ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எதில், அந்த இறக்குற தருவாயில் மயக்க நிலையில் இருக்கும்பொழுது கேட்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்க பசிப்பினியை போக்குறாங்களாம். போக்குனதுனால ஒரு வேளை அன்னைக்கு இந்த மாதிரி என் கனவுல ஒருத்தருக்கு பசிப்பினியை போக்குனல, அந்த புண்ணியத்தினால தான் எனக்கு என்ன பண்ணுது, இந்த அட்சய பாத்திரம் என் கையில் கிடச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க,
இவங்களா ஒரு முடிவுக்கு வராங்க. யாரு? நம்மளுடைய மணிமேகலை. புரியுதுங்களா? அப்போ இப்படிலாம் அவங்க பலவாறு சிந்திக்கிறாங்க. அவங்க தான் இறந்து போயிட்டாங்களா, மயக்கத்துக்கே போயிட்டாங்களா, அப்புறம் எப்படி? இறக்கும் போது அவங்க செய்த அந்த அந்த தானம், அதனால தான் இன்னைக்கு எனக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரம் என் கையில் கிடைக்குது போல, கிடைச்சிருக்கு போல அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி வாயை திறந்து சொல்கிறாங்க. யார்? தீவதிலகை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த கதைகள் எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? பசி வந்தால் 10 பறந்து போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பழமொழி. என்ன 10? அந்த 10 கல்வி, அறிவு, ஒழுக்கம். கல்வி வேற, அறிவு வேறையா? சரியா? எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு அப்படின்வாங்க. சரியா? சரியா? எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும் அப்படின்னு நம்மளுடைய ஆத்திச்சூடியிலையும் வருது. சரி, எண்ணுனா என்ன, எழுத்துனா என்ன? எண்ணுனா இலக்கணம், இலக்கியமா? சரி, வேற? எண்ணுனா நம்பர். நம்ம 1 2 3 எழுதுவோம், அந்த நம்பர். எழுத்துனா ஆனா அவனா ஈனா ஈனா அந்த மாதிரி எழுத்து, ஏபிசிடி அந்த மாதிரி எழுத்து. அப்படியா? அப்படியா? இல்லை, இன்னொன்று இருக்கு, எனக்கு தெரியுமே. சொல்லவா? சொல்லுங்க ஐயா. சொல்கிறாரு. எண் அப்படின்னா என்னது? எண்ணம். எண்ணுனா என்னது? எண்ணம், சிந்தனை. சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிர் வாழ்கிறோங்கிற அர்த்தமே. அப்போ வள்ளுவர் அதான் சொல்கிறாரு, எண் என்ப. எண்ணுனா எண்ணம். எழுத்து என்ப. எழுத்துனா நம்ம எழுதி வைக்கக்கூடிய, நம்ம சிந்தனையில் தோன்றக்கூடியதெல்லாம் இந்த ரெண்டையும் நீ என்ன பண்ணு, கண்ணு மாதிரி காப்பாற்றிட்டு வா, நீ வந்து வாழ்க்கையில் உயர்வ. அதுதான் சுருக்கி நம்மளுடைய ஆத்திச்சூடியில் அவ்வையார் சொன்னாங்க, எண்ணம் எழுத்தும் கண்ணனை தகும் அப்படின்னு. அப்போது இந்த சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அந்த சிந்தனைகள் தான் நம்மளை வந்து ஒரு நாளைக்கு நம்மளை உயர்த்திக்கிட்டே போகக்கூடிய ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம மணிமேகலையும் நிறைய சிந்திக்கிறா. சிந்திச்சுட்டு என்ன பண்ணுறா, இதெல்லாமே அவள் வந்து யோசிக்கிறா, எதனால் நம்மளுக்கு வந்திருக்கும். கடவுளை காப்பாத்து சாமி. அவங்க பாத்திரம் பெற்ற காதையில் ஒரு பாட்டு பாருங்க. அந்த கோமுகி பொய்கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஈங்கு இப்பெரும்பெயர் பீடிகை முன்னது. பெரும்பெயர் பீடிகைனா அந்த புத்தரோட அந்த இது, சரிங்களா? பீடிகை அந்த இதில் மாமலர் குவளையும் நெய்தலும் மயங்கிய. ஒரு பக்கம் குவளை மலர்களும் நெய்தல் மலரும், தண்ணி இருக்குது, தண்ணியில் தாமரையும் அல்லியும் கலந்து பறந்து கிடக்கும்ல, அது மாதிரி குவளை மலர்களும் நெய்தல் மலர்களும் ஒன்னோட ஒன்று, இது என்ன பூ இது என்ன பூன்னு மயக்கம் தரக்கூடிய அளவுக்கு நெருக்கி ஒன்னோட ஒன்று கொடியோட கலந்து என்ன பண்ணுதான், கிடக்குதான். சரியா? மயங்கிய கோமுகி என்னும் கொழுநீர் இளஞ்சி இருதிள வேனில். அதுக்கு என்னது? வெயில் காலம், ஒரு வேனில் காலம். சரியா? எரி கதிர் இடப்பத்து. அந்த அந்த சூரியன் வந்து என்ன பண்ணுதான், இடது பக்கம் இருந்து திரும்பி வருதான். அதான் அந்த வைகாசி மாதம், சித்திரை மாதம். சித்திரைக்கு அப்புறம் வைகாசி வரும் இல்லையா, அப்படி போய் சூரியன் வந்து இப்படி திரும்பி வரக்கூடிய ஒரு 13 நாள் கழித்து. சரி, அந்த நாளில் என்ன பண்ணுமா, பொருந்தி தோன்றும் ஆபுத்திரன் கை அமுத சுரபி. அந்த நாளில் எது, இந்த வைகாசி மாதத்தில் ஆபுத்திரன் கையிலேருந்து கிடைச்ச அந்த அமுத சுரபி தோன்றும். அந்த நாளில் மாபெரும் பாத்திரம் மடக்கடி அன்னைக்கு கிடைக்கும், வரும் அப்படின்னு சொல்லி யாரு, அந்த தீவதிலகை அப்படிங்கிற அந்த தெய்வம் உரைக்கிறதும். இளங்கொடி விரும்பி மண் பெரும் பீடிகை தொழுதனால். சொன்ன உடனே என்ன பண்றா, அந்த பீடிகையை சுத்தி வந்து வலம் வந்து தொழுகிறா. சரி, அப்படி வணங்கிக்கிட்டு இருக்கும் போதே தீவதிலகை தன்னோடும் 2 பேரும் சேர்ந்து அவங்க வணங்கும் போது கோமுகி வலம் செய்து கொள்கையை நிற்றலும். அவ வந்து வலப்புறமா போய் அப்படி ஒரு சுத்தி வந்து வணங்கி நிற்கும் போது எழுந்து வலம்புரிந்த இளங்கொடி செங்கையில். அப்படி வந்த அந்த பெண்ணுடைய இளமை சிவந்த அந்த கைகளில் தொழுதகை மரபிற் பாத்திரம் புகுதலும். அப்படி வணங்கிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பாத்திரம் வந்து என்ன பண்ணுதான், வந்து அவங்க கையில் வந்து உட்காந்துட்டுது அப்படிங்கிற செய்தி தான் இதில் பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் அந்த பொய்கையை அவங்க தொழுறது வாங்கிக்கிறது கதை. சரிங்களா? இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இது உடன்கட்டை ஏறும் பொழுது ஒரு கனவுல அந்த சாதுவன் வந்து எனக்கு குடு அப்படின்னு கேட்டப்போ இவங்க கொடுக்குற ஒரு செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து இப்போ 2 பேர் கையில் இந்த பாத்திரம் இருக்கு. ஒரு ஒன்று யாரு, ஆபுத்திரன் கையில் இருந்த பாத்திரம், இன்னொன்று யாருக்கு கிடைச்ச பாத்திரம், மணிமேகலைக்கு கிடைச்ச பாத்திரம். இன்னும் நிறைய இருக்கு. இந்த பாத்திரத்தோட இயல்புகளை மட்டும், சில இயல்புகளை மட்டும் சொல்லிட்டு முடிக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்திரத்தின் இயல்புல இதுவும் அரவண அடிகள் சொல்றது, இதுவும் அரவண அடிகள் சொல்றது.
சரிங்களா? ஃபஸ்ட்டு அறவணையில் என்ன சொல்கிறாங்க, புறப்போன் பாத்திரம் பொருந்து ஊன் சுரந்து ஈங்கு. முதல்ல இந்த அக்ஷய பாத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல அதில் சாப்பாடு ஏதாவது ஒன்று போடணும், போட்டாதான் அதை வந்து பெருக்கி கொடுக்கும். அது இருக்கிறத விட சுவையாக அது வந்து பெருக்கி கொடுக்கும், சுவையாகவும். சரியா? அமிழ்தம்னா அமுத சுரபி. அமுதம்னா என்ன? உணவு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிழ்தம்னா என்ன? தேவர்கள் கொடுத்தது. அதை என்ன சாப்பிட்டாங்க? அது எங்கே பார்க்கடலை கடையும் போது ஒரு பக்கம் அமிழ்தம் வந்தது, ஒரு பக்கம் விஷம் வந்தது. அமிழ்தத்தை யார் சாப்பிட்டாங்க? தேவர்கள். அதனால் அவங்க சாவாமை பெற்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் சாவாமையை கொடுக்கக்கூடிய, உயிர் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த அது அமுத சுரபி. சரியா? புறப்போன் பாத்திரம். முதல்ல இது புறப்போன்னா கொடுப்பவன். புறப்போன்னா யாரு? முதல்ல ஒருத்தர் கொடுக்கணும். புறப்போன் பாத்திரம். சரியா? அவன் வந்து என்ன மாதிரி அவன் சாப்பாடு கொடுக்குறானோ, அதுக்கு என்ன மனசோடு அவன் கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பண்ணுமா? பெருகி கொடுக்குமா. இது அந்த மாதிரி பாத்திரம் தன்மை உடையது அப்படின்னு அந்த பாத்திரத்தினுடைய இயல்பை முதலாவது அவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து பாருங்க என்னன்னா, வருந்தி வந்தோர் அரும்பசி களைந்தவர் திருந்து முகம் காட்டுமன் தெய்வக்கடிகை. இந்த கதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, ஆபுத்திரன்ட்ட சொல்கிற கதை. சரிங்களா? ஆபுத்திரன்ட்ட சொல்கிற கதை. ஆபுத்திரன் இந்த கதையை சொல்லுவான். யார்கிட்ட சொல்லுவான்? கதையை சொல்கிறேன் கேளுங்க. வருந்தி வந்தோர், என்கிட்ட பசியோட வந்தவங்களுக்கு அரும்பசி களைந்தவர், அவங்களுடைய பசியை இல்லாமல் ஆக்கி திருந்து முகம் அப்படியே ஒரு ஒரு பிரகாசமான ஒரு முகத்தை காட்டும். சரியா? தெய்வக்கடிகை, இந்த பாத்திரம் என் கையில் இருக்குது, இதை விட வேறு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பால. யார்கிட்ட சொல்லுவான்? இந்திரன்ட்ட. அப்போ புரியுதா? இப்போ இந்த கதை யாருக்கு நடந்தது? நம்ம ஆபுத்திரனுக்கு நடந்த கதை. இது புரிஞ்சிருச்சா? அடுத்த 2 பாட்டு பாருங்க. அருள் சுரந்து ஊட்டும் சிறந்தோர்க்கு அல்லது செவ்வனம் சுரவாது. இது 2 அர்த்தம் சொல்லலாம். என்ன அப்படின்னா பாருங்க, அருள் சுரந்து ஊட்டும் சிறந்தோர்க்கு. அருள் சுரந்து ஊட்டும்னா கொடுக்கும்போது, இவனுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, இதெல்லாம் வாங்கிறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்குதா, மனசு என்னென்ன யோசிக்கும் இல்லையா? அப்போது நம்ம கொடுக்குறவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் எதிர்த்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைவு தரும். அடுத்து வாங்குறவங்க எப்படி வாங்கணும்? எவ்வளோ இருந்தால் என்ன அள்ளியா கொடுக்குறான், கிள்ளி கொடுக்குறான்ப்பா சொல்லுவாங்கல்ல. அவன் அவ்வளோ இருக்குது, அள்ளி கொடுக்கலாம், கொடுத்தாலும் குறையாது. என்ன பண்ணுறான்? கஞ்சன் போல இவ்வளோண்டு எடுத்து தரான். கொடுக்குறவங்க மனசு எப்படி இருக்கணுமா? சிறப்பாக இருக்கணும். வாங்குறவங்க மனசு எப்படி இருக்கணும்? சிறப்பாக இருக்கணும். அந்த 2 விதமாக இருக்கணும். அதான் சொல்கிறார் பாருமா, அருள் சுரந்து ஊட்டும் சிறந்தோர்க்கு அல்லது, கருணையோடு கொடுக்கக்கூடிய சிறந்தவர், கருணையோடு வாங்கக்கூடிய சிறந்தவர்களுக்கு அல்லது செவ்வனம் சுரவாது. பார்க்கும் அக்ஷய பாத்திரம் தானே, அது ஒரு என்னது, ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் தானே, நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்? யார் சிந்தனையை அதை அறிந்து கொள்ளும். கல்லுக்கும் மண்ணுக்கு உயிர் இருக்குது, தெரிஞ்ச கதை தான். எல்லாமே நம்மளுக்கு சாட்சி சொல்லும், நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது அதெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம வந்து இது சாதாரண ஒரு பாத்திரம் தானே அப்படின்னு நம்ம நினச்சி இருந்தால் கூட, அந்த பாத்திரம் என்ன பண்ணுமா? 2 பேருடைய மனநிலையையும் ஆராய்ந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அது சுரக்கும், இல்லைன்னா இல்லை. இந்த மாதிரி அவங்க சொல்லி, புரியுதா? இது அடுத்து அவங்களுக்கு இந்த இதை சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அப்போது மணிமேகலைக்கு ஒரு ஆசை. இவங்க வந்து இது வரைக்கும் அக்ஷய பாத்திரம், நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு அது எப்படி இயங்குதுன்னு பார்க்கணுன்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு ஆசை. அந்த பாட்டு தான் காட்டுறாரு பாருங்க. ஈன்ற குளவி முகம் கண்டு இறங்கி தீம்பால் சிறப்போல் தன்முலை போன்றே. தான் பெத்தெடுத்த பிள்ளை சரியா பசியை முகத்தை பார்த்த உடனே அது பசியாக இருக்குன்னு நினச்ச உடனே அந்த மார்பு சுரந்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்களாம். சரியா? அந்த தாய் போல, சரிங்களா, நெஞ்சு வழிபடுவோம் விஞ்சை. சரியா? இப்போ இந்த பாத்திரத்தை வச்சு போயிட்டே இருப்பா. இவளுக்கு யார் பசியாக இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த பாத்திரத்துக்கு என்ன தெரியும்? இங்கே பசியோடு இருக்க ஒருத்தர் இருக்கான். உடனே அது என்ன பண்ணுமா? சுரக்குமா. புரியுதுங்களா? இவ கடந்து தான் போவா. இவ கடந்து போகும்போது முகத்தை பார்த்துட்டே போவா. நம்ம உள்ள ஒன்று வச்சு பிற ஒன்று தான் பார்த்துவோம். அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும்னுவாங்க, அது தெரியாமல் கூட வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருந்தா கூட அவன் பசியாக இருக்கான்னு எது இந்த பாத்திரம் உணர்த்துமா? அது உணர்த்துறதை கண்டு நெஞ்சு வழிபடுவும் விஞ்சை பாத்திரம். இந்த பாத்திரம் என்ன பண்ணுமா? அதிசய பாத்திரம், அற்புதம் நிறைஞ்ச பாத்திரம். சரியா? அதீத சக்தி நிறைஞ்ச ஒரு பாத்திரம். விஞ்சை பாத்திரத்து அகன் சுரை பெய்த 6 உயிர் மருந்து அவர் முகம் கண்டு. அது வந்து 6 உயிர் மருந்தான்.
பசிப்பிணி அணிக்கக்கூடிய சாப்பாடுங்கிறது அந்த காலத்தில் பசிப்பிணி மருத்துவர்னே ஒருத்தர் இருந்தாராம். பிணினா என்னது? நோய். பசிப்பிணினா என்ன அர்த்தம்? பசியவே ஒரு நோயாக பார்த்துருக்காங்க. நோய் தானே. வயிற்றுக்குள்ளே ஒரு அடுப்பு இருக்குது, சோறு ஏதாவது போடலட்டா என்ன பண்ணோம்? எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ வகையான நோய்களை நம்ம பார்க்குறோம். அந்த அதான் பசிப்பிணி மருத்துவர். அந்த போனால் அவங்க உடனே சாப்பாடு கொடுத்து அந்த பசிப்பிணியை அடக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி அப்புறமா மருந்தவர் முகம் கண்டு சுரத்தல். அவங்களுடைய அந்த ஆருயிர் மருந்து அவர் முகம் கண்டு, யாருடைய இந்த மருந்து, அந்த பசிப்பிணி நிற்கக்கூடிய அந்த மருந்து வருத்தப்படக்கூடிய முகம் கண்டு சுரக்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு யார்? மணிமேகலை ஆசைப்படக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி நிறைய இருக்குது. இந்த மாதிரி அட்சய பாத்திரத்தை, இந்த அமுசுரபினுடைய செய்தி இன்னும் மணிமேகலை நிறைய இருக்குது. என்னையா? அகன் சுரை பெய்து. சரியா? அதாவது நெஞ்சு வழிபடுவும் விஞ்சை. நான் போகிற பாதையில் தனக்கு தெரியலாட்டாலும் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த மற்றவங்க பசியோடு இருக்கிறது இந்த பாத்திரத்துக்கு தெரியும். பாத்திரத்து அது தெரிஞ்சுக்கிட்டு அகன் உள்ளே இருந்து அது சுரக்குமா. எனக்காயா வச்சிருங்க, முடிச்சுட்டு பார்த்து. அகன்னா அந்த பாத்திரத்துக்கு உள்ள அதுவா என்ன பண்ணுமா? அங்கே அந்த பெஞ்சில் வச்சிருங்க ஐயா. அவ்வளோதான் ஐயா, நன்றி. அகன் சுரை, அந்த பாத்திரத்துக்கு உள்ள இருந்து அதுவா என்ன பண்ணும்? பொங்குமாங்கடல் மாதிரி பொங்கி வரும். அப்படி சுகணும் அகத்துலேருந்து சுரந்து. சரியா? பெய்துனா மழை மாதிரி கொடுக்குமா, பொங்கி வலியும் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொங்கி வலிந்து. சரியா? ஆருயிர் மருத்துவர், இந்த உலகத்தை இந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு மருத்துவர் போல இந்த இது செயல்படும் இல்லையா? அதை கண்டு. சரியா? சுரத்தல் காண்டல் வேட்கேனா நான் ஆசை உடையவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது. சரிங்களா? அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னையா? இருக்கட்டும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுது? இவ்வளோ இது புரியுது தானே? நல்லா இருக்கு தானே?